Hey guys, welcome back. 2021 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போக்கோ கிட்டேருந்து என்னடா இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலேன்னு பார்த்தோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனை வந்து போக்கோ M3 இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போக்கோ M3 பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கான முக்கியமான காரணம்லாம் என்ன இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கலாம். ப்ரைஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா இது வந்து 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தோன்னா பேஸ் வேரியன்ட் 6GB RAM ப்ளஸ் 64GB ஸ்டோரேஜோட வருது. இது வந்து 11,000 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த வேரியன்ட் பார்த்தோன்னா 6 + 128GB, இது வந்து ஒரு 12,000 rupee ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல டீசெண்டான ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் லான்ச் டேட்டுக்கு நமக்கு ஆஃபர்ஸ் வேறு தந்திருக்காங்க. ஐசிஐசிஐ கார்டு, டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ இந்த ஆஃபர்லாம் இன்க்ளூட் பண்ணி நம்ம பார்த்தோன்னா 6 + 64GB மாடல் வந்து 10,000 ரூபாய்க்கும், 6 + 128GB மாடல் வந்து 11,000 ரூபாய் கொண்டு வராங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம பார்க்கும்போது இவங்களோட டிசைன் தான் சொல்லணும். ரெட்மி 9 பவர்லேருந்து டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்து பேக்கில் நம்ம பார்த்தோன்னா ஒரு டெக்ஸ்டர்ட் ஃபினிஷோட கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறது செம்ம ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. கேமராவோட மாடியூல் அலைன்மெண்ட் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ லெதர் பேக் இருக்கிறதுனால கையில் பிடிக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணுறது எல்லாமே வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். போக்கோலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேமராவோட திக்னஸ் எல்லாமே வந்து less than 1 mm தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கேமரா பம்ப் பெருசாக இருக்காது. ரெட்மி 9 பவர்லேயே வந்து கேமரா பம்ப் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ கேஸ் இல்லாமல் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டிசைன் அண்ட் பில்டில் வந்து இவங்க ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்குன்னு பார்த்தோன்னா இதோட டிஸ்பிளே குவாலிட்டி தான் சொல்லணும். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா மற்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே வந்து ஒரு HD+ டிஸ்பிளே தான் தராங்க. அதுவும் சில பிராண்டெல்லாம் பார்த்தோன்னா IPS பேனல் கூட யூஸ் பண்ணாமல் TFT பேனல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து IPS பேனலும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுல் HD+ ரெசல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் 9 பவர் யூஸ் பண்ணியிருந்தோம், சேம் டிஸ்பிளே தான் இல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, நல்ல ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளே. ஸோ வியூவிங் ஆங்கிள்ஸ் ஒரு IPS பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ டிஸ்பிளேல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் கிளாஸ் ஆனால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த இம்பார்ட்டன்ட் ரீசன் பார்த்தோன்னா இதோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான். மினிமமே வந்து நம்மளுக்கு 6GB RAM ஆப்ஷனோட வருது. நம்ம பேசிக்கலாக MIUI பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு ஹெவி ஸ்கின் தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு 6GB RAM இருக்கிறது வந்து நல்லாவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கூட இந்த 6GB RAM வந்து ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இவங்க இந்த வாட்டி வந்து ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தோன்னா பேசிக்கலாக நம்ம இந்த பட்ஜெட்டில் வந்து eMMC 5.1 ஸ்டோரேஜ் தான் பார்த்துட்ருக்கோம். பட் அதுக்கு மத்தியில் UFS சப்போர்ட் கொடுக்கறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் இல்லாமல் அந்த ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட் 128GB மாடலுக்கு வந்து UFS 2.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டுக்கு வந்து UFS 2.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. UFS சப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரீட் ரைட் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பல்காக நீங்கள் ஏதோ ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களால் வந்து அந்த ஸ்பீட் நோட்டீஸ் பண்ண முடியும். ஆப் ஓப்பனிங் டைம் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இதெல்லாமே வந்து நார்மல் eMMC 5.1ஓட UFSல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். ஸோ 64GB மாடலுக்கு வந்து UFS 2.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 128GB மாடலுக்கு வந்து UFS 2.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ரீசனாகவே இருக்குது. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க கேமரா செட்டப் தான். நான் மெயின் கேமரா பற்றி தான் பேசுகிறேன். அடிஷ்னல் கேமரா இந்த பட்ஜெட்டில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது மொக்கையாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பேசணும்னா மெயின் கேமரான்னு பார்க்கணும்னா இவங்க வந்து 48MP சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே சென்சார் தான் வந்து நம்ம ரெட்மி 9 பவர்லேயும் வந்து பார்த்துருந்தோம். ரெட்மி 9 பவர்லேயே வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ இந்த 10-11,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு அபோவ் ஆவரேஜ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ 9 பவரோட சாம்பிள் இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். 9 பவரோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னா ஒரு அடி செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெயின் கேமரா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தரமாக கொடுத்துருக்காங்க. 48MP 64MP அந்த ஹையர் மெகா பிக்சல் கவுண்ட்டை வச்சு பிளைண்டாக எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. எதனால் இந்த இடத்துல கேமரா பெட்டராக இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகனில் இருக்க ISP இந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ப்ளஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்க சென்சார் வந்து ஓரளவுக்கு நல்ல கேப்பபிளான சென்சார் தான். யூஸ்வலாக வந்து போக்கோலேருந்து கேமராவுக்கு நிறைய ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் ரீசன் பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க பேட்டரி கெப்பாசிட்டி தான். இதில் வந்து ஒரு பவர் பேங்கை வந்து பண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 18 வாட்க்கான ஃபாஸ்ட்டாக சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 662 அப்படின்றது வந்து ஒரு நல்ல எஃபிஷியண்டான ப்ராசர். ஸ்னாப்ட்ராகன் 662 MIUI 12 ப்ளஸ் இந்த 6000 mAh பேட்டரி, இதோட காம்பினேஷன்லாம் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராடினரி பேட்டரி லைஃப் கிடைக்கும். 9 பவர்லேயே நம்ம பார்த்தது தான். 9 பவர்லாம் என்னோட யூசேஜ்க்குலாம் சில டைம்லாம் 3 நாள் கூட பேட்டரி லைஃப் வந்தது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூவாகவே இருக்காது.
ஸோ பேட்டரிக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுக்கலாம். அண்ட் சார்ஜிங்னு பார்த்தோன்னா கூட 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 2 hour 15 minutesக்குள்ளே சார்ஜ் ஆகிடும். ஸோ சார்ஜிங் வந்து இந்த இடத்துல இஷ்யூ இல்லை. அடுத்த முக்கியமான விஷயமே வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு மல்டிமீடியா ஓரியன்டாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறது தான் பெரிய விஷயமாகவே இருக்குது. ஏன்னா டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுக்குற பிராண்டும் இருக்காங்க இந்த பட்ஜெட்டில். பட் அங்கே நம்ம பார்த்தோன்னா டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இருக்குது. HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஃபுல் HD+ டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ மல்டிமீடியா ஓரியன்டாக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக உங்கள் நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா என்னோட யூசேஜ்லேயே வந்து 9 பவரில் ஸ்பீக்கர் பர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காகவே இருந்தது. அடுத்த ஒரு ரீசன் இருக்குது. இந்த ரீசன் வந்து சில யூசர்ஸ்க்கு எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக தோணும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டூவல் பேண்ட் வைஃபைக்கான சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரவுட்டரில் வந்து 2.4 GHz அண்ட் 5 GHz டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருந்ததுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம 5 GHzலையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10-11,000 rupees செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ்லேயே வந்து 5 GHz பேண்ட் சப்போர்ட் கொடுக்கறது நல்ல விஷயம் தான். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேரில் என்ன தான் நம்மளுக்கு ப்ளோட்வேர் தேவையில்லைன்னு சொன்னாலும் இவங்க ப்ரீலோடடாக கொடுத்துருவாங்க. அது நம்ம தடுக்க முடியாது. பட் இதில் வந்து ஆட்ஸ் எதுவுமே இருக்காது. பட் ரெட்மி ஃபோன்ஸில் பார்த்தோன்னா ஆட்ஸ் இருக்கும். போக்கோ ஃபோன்ஸில் ஆட் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு தனி அட்வான்டேஜாகவே இருக்குது. ஸோ அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்து தான் ப்ரைஸிங் தான். 10,000க்கு இவங்க கொடுத்துருக்க ஓவரால் பேக்கேஜ் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நல்ல ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ப்ளஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ மைனஸ் எதுவுமே இல்லையா நிறைய பேர் டவுட் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ்லாம் நான் சொல்கிறேன். இந்த மைனஸ்லாம் உங்கள் யூசேஜ் அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மைனஸ் நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்கும்லாம் சொல்ல மாட்டேன். பட் செல்ஃபி லவர்ஸ்னு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பட் என்னோட யூசேஜ் வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது டீசெண்டாக இருந்தது. அடுத்த கார்னு பார்த்தோன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்னாப்ட்ராகன் 662 வந்து ஒரு பேசிக்கான யூசேஜ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் ஹெவி மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன், நான் கொஞ்சம் ஃபோனை வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுவேன், கேம் விளையாடுவேன், இந்த மாதிரி ஹெவி யூசர்ஸ்க்கு வந்து நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்ட் கார்னு பார்த்தோன்னா இதில் வந்து வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்கல. ரெட்மி 9 பவரில் நம்ம பார்த்தோன்னா வைட் ஆங்கிள் கேமரா இருந்தது. வைட் ஆங்கிள் கேமரா எனக்கு கம்பல்சரி வேணும், நான் அதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன்னு சில யூசர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூசருக்கு வந்து இது வேணால் ஒரு நெட் பிக்கிங்காக இருக்கலாம். பட் ஃபோனில் வைட் ஆங்கிள் கேமரா நான் அதிகமாகவே யூஸ் பண்ண மாட்டேன்னு சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது பெரிய இஷ்யூவாகவே இருக்காது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ரெட்மி 9 பவருக்கு வந்து ஒரு ஐடென்டிக்கலான ஸ்மார்ட் ஃபோன் தான். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெட்மி 9 பவரோட ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் யூசேஜுக்கு செட் ஆகுமா ஆகாதுன்னு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சேல்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 9th ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை.